வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொள்ளுல அதிக அளவில் புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொள்ளு நம்ம உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. அதனால வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு ரசத்தை வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சு சாப்பிடலாம். கோல்டு இருக்கவங்க இந்த கொள்ளு ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கோல்டு சீக்கிரமாவே சரியாயிடும். நான் இன்னைக்கு 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியவும் வேஸ்ட் பண்ணாம அதையும் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 3 பல்லு பூண்டு. இப்போ நம்ம கொள்ளு, தக்காளி, காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு கல்லுப்பு சேர்த்தாதான் நல்லா ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த கொள்ளு ரசம் நல்லா கொதிக்குது, நல்லா பொங்கி வருது. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.